வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம குட்டி பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர், அதாவது நருட்டோ. ஸோ பாய்ஸ் இருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும், பாயோட மாம் பேரண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படின்னு. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது கேக்கோட டீட்டெயில்ஸ் என்னென்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து 1 kg கேட்டிருந்தாங்க. 1 kg வான்ச்சோ கேக் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1.5க்கு அப்கிரேட் ஆனாங்க. இது வந்து எக்லெஸ் கேக். ஸோ மெயினாக அது ஒரு மெயின் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வான்ச்சோங்கிறது வந்து வெனிலா அண்ட் சாக்லேட் பேஸ். ஸோ ரெண்டும் இருக்கும். நம்ம க்ரீம் வந்து வி கேன் சூஸ். வெனிலா வேணும்னா நம்ம வெனிலா போடலாம், இல்லை சாக்லேட் ரொம்ப பிடிக்கும்னா சாக்லேட் போடலாம். ஸோ நாம் இங்கே சாக்லேட் க்ரீம் தான் வந்து நம்ம போக போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் இது வச்சுருக்கேன், சாக்லேட் பேஸ் வந்து வச்சுட்டேன். சாக்லேட் க்ரீம் தான் நம்ம போட போகிறோம். ஸோ சாக்லேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி, ஏன்னா இது குட்டி பசங்க ரொம்ப சாப்பிட்றதுனால சாக்லேட்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஸோ அதனால் நம்ம சாக்லேட் அதிகமாக போட்டிருக்கோம். இல்லை உங்களுக்கு நான் சாக்லேட் வேணாம், எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து நார்மலான வெனிலா கேக்கு போகலாம். இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு காஃபி கேக் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப பிடிச்ச போக நெக்ஸ்ட் டைமும் நம்மக்கிட்ட வேணும்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து இந்த கேக் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1 kg தான் சொல்லியிருந்தாங்க. ஒரு 2-3 days முன்னாடியே நமக்கு வந்து இது பண்ணிட்டாங்க, ஆர்டர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் டே வந்து எனக்கு வந்து 1.5 kg பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம 1.5 kg நம்ம இது பண்ணியாச்சு. ஸோ இது லேயராக ஃபஸ்ட்டு சாக்லேட் லேயர், அப்புறம் வெனிலா லேயர் வந்து நம்ம வச்சுருக்கோம். ஸோ இது எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ அதுவும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஸ்டாக்கிங் எல்லாத்தையுமே நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். வந்து நான் சாக்லேட் சிரப் யூஸ் பண்ணுறேன், கனாஷே இல்லை. ஸோ கனாஷே இன்னும் கொஞ்சம் ரிச்சாக, இன்னும் கொஞ்சம் சாக்லேட்டியாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி சாக்லேட் சிரப்பை கம்பேர் பண்ணும்போது. இது நம்ம ரெடிமேட் சிரப் தான். சாக்லேட் கனாஷ்னா நம்ம வீட்லேயே நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். பட் அது கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பென்சிவாக வரும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் நமக்கு இருக்கணும் இல்லையா. ஸோ அதனால் வந்து நாம் இந்த மாதிரி வச்சுருக்கோம். நீங்கள் அப்கிரேட் பண்ணுறதுனாலும் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இல்லை சாக்லேட் கனாஷியோட வேணும், வான்ச்சோ கேக் வேணும்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம். ஸோ எவ்ரிதிங் யூ ஹேவ் அ கஸ்டமைசேஷன். என்னென்னா ப்ரியராகவே நம்ம சொல்லிடணும், அவ்வளோதான். பண்ணிட்டீங்கன்னா நம்ம சூப்பராக உங்களோட ப்ரிஃபரன்ஸுக்கு தகுந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த அளவுக்குவே வந்து நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம இப்போ வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. ஃப்ராஸ்டிங்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக வரும், நாட் டால் கேக். மீடியம் டால்க்கும் கொஞ்சம் கம்மியாக வரும். 3 லேயர்ஸில் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால நம்ம ரிஸ்க் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளுக்குள்ள வந்து ஒரு டவல் செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால வந்து நமக்கு சரிஞ்சிடும், இல்லை இதாகிடும், கொலாப்ஸ் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்காது. ஸோ இது சேஃபர் சைடுக்கு இது பண்ணிட்டேன். பட் தேவையில்லை. பட் ஸ்டில் நம்மளோட செலிப்ரேஷனுக்கு அது கரெக்டாக போய் சேரணுங்கிறது தான் வந்து என்னோட மெயின் தாட். ஸோ காஸ்ட் அதில் லாஸ் வருது வரல, அது வந்து செகண்டரி தான். அது இம்பார்ட்டன்ட் தான், பட் அது எப்பவுமே செகண்டரி தான். எனக்கு வந்து இட்ஸ் செலிப்ரேஷன். ஸோ செலிப்ரேஷன் பண்ணும்போது கேக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நிறைய ஒரு எதிர்பார்ப்போட அவங்க வந்து கேக்கை வந்து ஆர்டர் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அது வந்து கெட்டு போயிடக்கூடாதுங்கிறது எனக்கு ரொம்பவே இதாக இருக்கும். ஸோ 1-2 மிஸ்ஸஸ் ஆயிருக்கலாம், பட் என்னோட தாட் அதுதான். ஸோ அதனால நம்ம வந்து கரெக்டாக வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே தான் இருக்கும். அது கரெக்டாக போய் சேரணும், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி சில ப்ரொடெக்ஷன்ஸ், சில ப்ரிவென்ஷன்ஸ் மெஷர்ஸ் நம்ம வந்து எடுக்கிறது பெட்டராக இருக்கும். அஸ் அ பேக்கராக இருக்கீங்கன்னா இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இது நீட்டாக நம்ம வந்து ஃப்ரம் கோச்சிங்ஸ் எல்லாமே வந்து முடிச்சாச்சு. ஸோ நம்ம முடிச்சுட்டு இது அப்படியே வந்து நம்ம கொஞ்சம் ஓவர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே வந்து நம்ம ஃப்ராஸ்ட்டும் பண்ணியிருக்கேன் நான். பட் பெட்டர் வந்து உங்களுக்கு நல்ல ஆப்ஷன் வந்து நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1/2 hour செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி செட் பண்ணிட்டு பண்ணுங்க. ஸோ அதுதான் பெட்டர். ஸோ இப்போ வந்து நல்லா செட் பண்ணியாச்சு. ஸோ செட் பண்ணதுக்கு அப்புறமேல இப்போ எடுத்து நாம வந்து அந்த ஃபைனல் ஆரஞ்சு கலர் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த இதில் பிக்சரை வந்து லைட் ஆரஞ்சு கலராக இருந்தது.
ஸோ பேஸ்டல் ஆரஞ்சு கலரை வந்து நம்ம இதுக்கு மெயின் கோட்டிங்காக நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இதில் ஒரு சேலஞ்சிங் பார்ட் என்ன அப்படின்னு சொன்னால், நான் வந்து இதில் சாக்லேட் எசன்ஸ் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ சப்போஸ் இப்போ நீங்கள் இந்த மாதிரி வேறு கலர் கேட்குறீங்க, சாக்லேட்டில் வேறு கலர் கேட்குறீங்க, ப்ரௌன் இல்லாமல் கேட்கும்போது நாம வந்து வெனிலா க்ரீம்ல தான் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டும் மிக்சடா இருக்கும், சாக்லேட் அண்ட் வெனிலா வந்து ஒரு மாதிரி மிக்சடா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் அதை வந்து முன்னாடியே வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட சொல்லிடுவேன். ஸோ நான் வந்து சாக்லேட் எசன்ஸ் இது யூஸ் பண்றதில்ல, பட் அதனால நம்ம வந்து கலர் வந்து கொஞ்சம் நம்ம ஒயிட்டோ இல்லை வேற ஏதாவது இந்த கலர்ஸ் கொடுக்குறதுனாலும் அதில் வந்து நம்ம வெனிலா க்ரீம்ல தான் நம்ம வந்து செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பை டிஃபால்ட் அப்படிதான் பண்ணுவோம்னு நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் பண்ணுவேன். ஸோ இப்போவும் சூப்பரா நமக்கு மெயின் கோட்டிங்கும் ரெடி ஆயிடுச்சு. அதை நல்லா ஃபினிஷ் பண்ணிட்டு போர்டை க்ளீன் பண்ணிட்டு திருப்பி எடுத்து செட்டிங்க்கு பண்ணிடணும். ஸோ செட் வந்து நீங்க நல்லா செட் பண்ணாம கேக் அப்படியே எடுத்து கொடுத்தீங்கன்னா வாட்டரா இருக்கும். எனக்கு ஒரு இதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ இது பேக்கரெல்லாம் நான் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு பர்த்டேக்கு, ஐ திங்க் என்னோட மதரோட பர்த்டே வருமோ, ஸோ நான் அந்த மாதிரி பர்த்டேக்கு கேக் ஆர்டர் பண்ணியிருந்தேன் நியர்பை ஸ்விக்கியில். பார்த்தீங்கன்னா அப்படி செட்டே ஆகலை. அப்போவே ரெடி பண்ணி அப்படியே கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. பட் லக்கிலி அது வந்து பக்கத்து டிஸ்டன்ஸில் தான் இருந்தது. ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நான் வந்து எடுத்திருந்தோம். ஸோ கேக் கொலாப்ஸ் எல்லாம் எதுவும் ஆகலை, பட் வாட்டரா இருந்துச்சு. பட் நாங்கள் செட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை. ஸோ அர்ஜென்ட்டாக நாங்கள் முடிக்கிற மாதிரி இருந்தது, அப்படியே இருந்தது. ஸோ அதனால எப்போவுமே நான் கஸ்டமர்ஸ் கிட்ட சொல்லிடுவேன், எப்போவுமே ஒரு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் மினிமம் ஒரு 2 hours செட் ஆகணும். பட் மேக்ஸிமம் கொஞ்சம் நல்லா செட் ஆன ஒரு 5-6 hours மேலே செட் ஆச்சுன்னா தான் நல்லா இருக்கும். ஸோ அதனால சம்டைம்ஸ் நான் முன்னாடியே ப்ரீவியஸ் டே பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே கொடுப்பேன், நல்லா செட் ஆயிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே லைட்டாக இன்னும் கொஞ்சம் ஆரஞ்சு ஹியூ கொடுக்கறதுனால ஸோ அங்கங்கே டாட்ஸ் வச்சுக்க போகிறேன். ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன், ஃபுட் கலர். ஸோ அதை எடுத்துட்டு நான் அங்கங்கே டாட்ஸ் மாதிரி வச்சுட்டு இப்படி நம்ம ஒரு இது பண்ணும்போது அங்கங்கே ஒரு மார்பிள் எஃபெக்ட் மாதிரி அந்த கலர், நம்ம என்ன கலர் நம்ம கேட்குறோமோ அந்த கலர்ஸ் வந்து ஒரு மார்பிள் எஃபெக்ட் மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து இந்த ஒரு டிப்பாக நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி நல்லா நல்லா ஸ்க்ரால் பண்ணணும். நமக்கு எப்படி வேணுமோ அதை பண்ணலாம். ஸோ இன்னொரு கேக்கும் நான் பண்ணியிருக்கேன், அது வந்து ஒரே ஒரு லைன் வர்ற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஸோ அது நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டே டியூன் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய லைக் இது வந்துட்டே இருக்கு. இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் அங்கங்கே அந்த வீடியோவில் இருக்கும். ஸோ யூஸ்வலான வீடியோ தானேன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணாதீங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ ஒரு வீடியோலையும் ஒரு விதமான டிப்ஸ் நான் வந்து அப்பப்போ நான் வந்து கொடுப்பேன். ஸோ அது உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம மேலே ஃபுல்லுமே அப்ளை பண்ணோம்னா ஒரு நல்ல ஒரு மார்பிள் எஃபெக்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு செட் வந்து நான் வந்து ஃபுல்லாக பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டெலிவரி வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இது நான் ப்ரீவியஸ் டேவே பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே தான் நான் வந்து டெலிவரி கொடுக்குற மாதிரி இருந்தது. ஸோ டெலிவரிக்கு முன்னாடி எடுத்து நம்ம செட்டிங்கை வந்து ஆரம்பிச்சாச்சு. இதுக்கு வந்து பெருசாக வந்து அந்த இதில் வந்து நருட்டோ அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்கும். ஸோ இது ரொம்ப சிம்பிள் டிசைன், பட் ரொம்ப எலிகென்ட்டாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ அதை வந்து நம்ம பிரிண்ட் எடுத்து நான் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. கொஞ்சம் சேலஞ்சிங் பார்ட் வந்து இந்த கேரக்டர் வந்து நம்ம அங்கே வைக்கிறது தான். ஸோ அது எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தலை வந்து மேலே இருக்கும், ஃபுல் பாடி வந்து அந்த சைடில் கேக்கோட சைடில் வர்ற மாதிரி இருக்கும், ஃப்ரண்ட்ல வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் என்னோட ரெஃபரன்ஸ் பிக்சர்ல இருந்தது. ஸோ அதே மாதிரி நான் வந்து செஞ்சுட்டேன். ஸோ அதையும் எடுத்து கரெக்டாக பிளேஸ் பண்ணேன். பட் என்னன்னா அது கொஞ்சம் அந்த கை இதெல்லாம் கரெக்டாக பிளேஸ் பண்ணுறது கஷ்டமா இருந்தது. பட் பிளேஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஹாப்பி பர்த்டே டாப்பர் கொடுத்து அங்கங்கே குட்டியாக ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டு இந்த டிசைனை வந்து நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த கேக் டிசைன் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வேறு என்ன மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறதையும் கமெண்ட்ல இது பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நம்ம ஒன்றுனா வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் வரல கொடுக்குறேன், அங்கேயும் போய் செக் பண்ணிட்டு அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைவ் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ்ல தான் நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அண்ட் இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. இது வந்து சூப்பராக நம்ம ரெடி ஆயாச்சு, அழகாக பேக் பண்ணி கஸ்டமர்கிட்டயும் கொடுத்தாச்சு. கஸ்டமரும் ரொம்ப ஹாப்பி.